ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது ரீசெண்டாக ஆஸ்ட்ரோ ஒன் அப்படிங்கிற ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலேசியன் தமிழ் படமான ஒரு கதை சொல்லட்டா சார் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பண்டைய காலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து சித்தர் கருணாகரனை பார்க்கறதுக்காக தேடி வராங்க. ஸோ இந்த சித்தர் கருணாகரன் வந்து ஒரு குறியீடு உள்ள ஒரு புக்கு வச்சுருக்காப்புல. ஸோ இந்த புக்கு மூலமாக யாரோட மரணம் எப்படி இருக்கும், பிறப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்திருக்க அந்த பெண் அவங்க கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. அவங்க கிராமத்தில் பச்சளம் குழந்தைங்கள்லாம் காணாமல் போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரும் பார்த்து சொல்கிறாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு ராணி தான் வந்து நரபலி கொடுத்து அவளோட ஆயிலை நீட்டிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவளை தடுத்து நிறுத்துறதுக்கான வழிகளையும் சில சொல்லி அவளை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவனால தான் அழிக்க முடியும்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் கொடுத்துட்றாரு. இப்போ அந்த புக்கை வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவரோட பேரன் கையில் இந்த புக்கு வந்து சேருது. அவரே வந்து போகும்போது இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போகிறார். அவரோட மரணத்துக்கு அப்புறம் இந்த புக்கு வந்து என்னோட தலைமுறையில் வரவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு. இப்போ அந்த சித்தரோட பேரனான கருணாகரன் கையில் இந்த புக்கு கிடைக்குது. இவர் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரும் வந்து ஒரு கதை எழுதணுங்கிறதுக்காக இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே வச்சு கதை எழுதலாம் அப்படின்னு போகும்போது இவங்க அம்மா வந்து இந்த புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. நீ எங்கேயாவது கதை எழுதும்போது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா இந்த புக்கை வந்து புரட்டிப்பார், கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த புக்கை யூஸ் பண்ணும்போது இவர் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு, அது மூலமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைங்க. கண்டிப்பாக படத்தோட கதையே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னா படத்தோட அந்த 10 நிமிஷம் போர்ஷன்ஸ்லாம் அந்த பண்டைய தமிழில் பேசும்போதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் வர்ற அந்த கரண்ட் போர்ஷன்ஸில் வந்து டோட்டலாக சொதப்பியிருக்காங்க. இதுதான் நான் ஓப்பனப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த பண்டைய தமிழ்லே படத்தோட கதையில் வந்து ஃபுல்லாக இழுத்து கொண்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா கரண்ட் போர்ஷன்ஸில் இவங்க கிரிஞ்சாக பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயங்களாக தான் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும், இன்னும் வந்து சினிமாட்டிக் எரருமே இந்த படத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். பர்டிகுலராக ஒரு சீன்ஸில் வந்து நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக்கில் வந்து வைரமுத்து அப்படிங்கிற ஒரு அந்த கதாபாத்திரம் வந்து ஸோ அந்த எழுதுகிற போது கையில் வச்சுருக்கிறது 2 ரூபா பேனாவாக இருக்கும், எழுதும் போது பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பேனாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கண்டினியூட்டி எரர் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அது வந்து நீங்கள் சினிமாவை நல்லா பார்த்து நோட் பண்ணக்கூடிய பேஷன்ஸ்னால் இதெல்லாம் கண்டினியூட்டில் அது இது மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த மாதிரி எரர் மட்டும் இல்லாமல் சில காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன்ஸுமே வந்து ரொம்ப புவராக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இவர் கதை எழுத போகும்போது ஒரு கதாபாத்திரத்தை கடப்பாறைன்னு எழுதுவாங்க. பேரே கடப்பாறைன்னு வச்சுருக்கும் போது அட்லீஸ்ட் பேசனையாவது ஓரளவுக்கு டீசெண்டாக காமிச்சிருக்கலாம். அவர் விக்கு தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது அப்படி தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டோரியுமே ரொம்ப சொதப்பி வச்சுருக்கிறாங்க. கிளைமேக்ஸு அதை விட ரொம்ப சொதப்பியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ் சைடு அப்படின்னு நான் பார்க்குறேன். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் படத்தோட கதையை வந்து இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் என்கேஜிங்காக கொண்டு போக தவறிட்டாங்க. அது மட்டும் தான் அந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தோட அந்த 2 மணி நேரம் டூரேஷனுமே ஒரு பயங்கரமான ஒரு போரிங் சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் இருக்கிற ஹாரர் போர்ஷன்ஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா பெரிய லெவலில் ஹாரர் போர்ஷன்ஸ் எனக்கு எந்த சீன்ஸ்லையுமே பயப்படுற மாதிரி இந்த படத்தில் அமையலை. இதுதான் வந்து இந்த படத்துலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவம். ஸோ முடிஞ்சால் அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் பெரிய லெவலில் அடல்ட் கணக்கெலாம் இல்லை, ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம்.